குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம வீடியோவுல ஒரு முக்கியமான நல்ல பழக்கத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த நல்ல பழக்கத்தை பாதி பேருக்கு மேல ஃபாலோ பண்றதே கிடையாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு 4 பேர் மாறினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு அழகிய கிராமத்தில் சுரேஷ் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அவன் அவனுடைய பெற்றோர்களை மதிப்பதில்லை, சரியாகவும் படிப்பதில்லை. ஆனால் சுரேஷின் பெற்றோர்கள் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளிகள். அவர்கள் கிழிந்த துணிகளை போட்டுக்கொண்டாலும் நல்ல உணவுகளை உண்ணவில்லை என்றாலும் சுரேஷுக்கு நல்ல உணவு மற்றும் நல்ல உடைகளையே கொடுத்தனர். மிகவும் கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்தே சுரேஷை படிக்க வைத்தார்கள். அவர்கள் சற்று வயதானவர்கள் என்பதால் அவர்களுக்கு வேலை செய்வது சற்று கடினமாகவே இருந்தது. ஆனால் தன் அம்மா அப்பா கஷ்டப்படுவதை அறியாத சுரேஷ் சரியாக பள்ளிக்கு செல்லாமல், சரியாக படிக்காமல், நண்பர்களுடன் சேர்ந்து ஊர் சுற்றுதல், வீண் செலவுகள் செய்வது என ஊதாரித்தனமாக சுற்றி வந்தான். அவன் ஊர் சுற்றுவதை பார்த்த சிலர் சுரேஷின் பெற்றோர்களிடம் கூறினார்கள். சுரேஷின் பெற்றோர்கள் அவனிடம் கேட்டார்கள், சுரேஷ், நீ சரியாக படிப்பதற்காகவே நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். நீ சரியாக படிக்காமல் ஊர் சுற்றுகிறாயே என்று கேட்டனர். அதற்கு சுரேஷ் கூறினான், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என்று மூஞ்சில் அடித்தபடி பேசினான். சுரேஷின் அப்பா அம்மா மிகவும் வருத்தப்பட்டனர். ஒரு நாள் இருவரும் கூலி வேலை செய்து கொண்டிருக்கும் போது செங்கல்லையும் சிமெண்ட் கலவையையும் கால் தடுக்கி கீழே போட்டு விட்டார்கள். செங்கல் உடைந்து போயிற்று, சிமெண்ட் கலவை வீணாகி போயிற்று. இதை பார்த்த மேஸ்திரி, வேலை செய்ய முடியாதவர்கள் ஏன் வேலைக்கு வர வேண்டும்? வீட்டிலேயே உட்கார்ந்து ஓய்வு எடுக்க வேண்டியதுதானே? ஏன் இங்கே வந்து என் உயிரை எடுக்கிறீர்கள்? சாவு கிராக்கிங்களா என்று திட்டிக் கொண்டே சென்றார். மேஸ்திரி பேசியது அவர்களின் மனதை மிகவும் காயப்படுத்தியது. இருவரும் அழுது கொண்டே, சரி விடு, எல்லாம் நம் பிள்ளைக்காகத்தானே கஷ்டப்படுகிறோம், பரவாயில்லை, சரி வா போய் வேலையை பார்ப்போம் என்று வேலை பார்க்க சென்றனர். ஒரு நாள் சுரேஷ் வழக்கம் போல் பள்ளியை கட் அடித்துவிட்டு நண்பர்களுடன் சேர்ந்து சினிமா பார்த்துவிட்டு வெளியே வந்தபோது அவனின் பெற்றோர்கள் அந்த தெருவில் ஒரு வீடு கட்டும் வேலை செய்து கொண்டிருந்தனர். அப்போது சுரேஷின் பெற்றோர்கள் சிமெண்ட் மூட்டையை தூக்க முடியாமல் தூக்கும்போது அது தவறி பக்கத்தில் இருந்த தண்ணீர் தொட்டியில் விழுந்து வீணாகிப் போயிற்று. அதை கண்ட கொத்தனாரும் மேஸ்திரியும் அவர்களை வாய்க்கு வந்த மாதிரி திட்டி தீர்த்தார்கள். அதை கேட்ட இருவரும் கண்கலங்கி நின்றனர். முடியாத காலத்தில் ஏன் வேலைக்கு வந்து என்னோட உசுர எடுக்கிறீங்க? உங்களெல்லாம் யார் வேலைக்கு வர சொன்னாங்க? நாளையிலிருந்து நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் என்று மேஸ்திரி கூறிவிட்டார். சுரேஷின் அம்மா அப்பா இருவரும், ஐயா ஐயா, பிள்ளை படிப்பு கெட்டு போயிடும், வேலைக்கு வர வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க என்று கெஞ்சினர். அதை பார்த்த சுரேஷ் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவன் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அவனுடைய நண்பர்களும் அதை பார்த்தனர். சுரேஷின் அம்மா அப்பா வீட்டிற்கு வந்தனர். சுரேஷ் அவர்களின் காலில் விழுந்து, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதறி அழுதான். அம்மா அப்பா, நான் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்கிறேன், நன்றாக படிக்கிறேன் என்று கூறினான். ஆனால் நீங்கள் இனிமேல் வேலைக்கு போக வேண்டாம், அது எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது என்று கூறினான். அதற்கு அவனின் பெற்றோர்கள், வேலைக்கு போகாமல் உன்னை படிக்க வைக்க முடியாதே என்றனர். இருப்பினும் தன் பிள்ளையின் மனம் கஷ்டப்படுவதை எண்ணி, சரி, வேலைக்கு போகாமல் வேறு என்ன செய்யலாம் என்று யோசித்தனர். பின்பு ஒரு யோசனை வந்தது. அவர்களின் வீட்டிற்கு முன்பு உள்ள இடத்தில் பல வகையான கீரைகள் விதைத்தார்கள். ஒரு சின்ன கோழி பண்ணை வைத்தார்கள். அந்த கீரையையும் முட்டையையும் விற்று அதில் வரும் வருமானத்தை வைத்து சுரேஷை படிக்க வைத்தனர். அன்றிலிருந்து சுரேஷ் நன்றாக படிக்க ஆரம்பித்தான். நன்கு படித்து நல்ல வேலைக்கு சென்று அவனின் பெற்றோர்களை நன்றாக பார்த்து கொண்டான். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு வீடியோவுல இந்த முக்கியமான நல்ல பழக்கத்தை பத்தி கத்துக்கிட்டீங்களா? அப்போ இனிமே எல்லாரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஆமாம் குட்டீஸ், இதுக்கு மேலையாவது பெற்றோர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. அவங்க உங்களுக்காகத்தான் வாழறாங்க. படிப்பு அறிவு இல்லாத காரணத்தால் தான் அவர்கள் கூலி வேலைக்கு செல்கிறார்கள். நிறைய அப்பாக்கள் அடிமை மாதிரி நடத்தப்படுகிறார்கள். நிறைய தாய்மார்கள் தப்பான எண்ணத்தில் பார்க்கப்படுகிறார்கள், தப்பாக நடத்தப்படுகிறார்கள். இது எல்லாமே அவர்களின் பிள்ளைகளுக்காக மட்டும்தான். எனவே பெற்றோர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நல்லா படிங்க. சரி குட்டீஸ், அப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.